A1 மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு புதிய வண்ணத்திலான சீருடையை அறிமுகப்படுத்தி புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. காரைக்காலில் காவிரி நீர் சேமிப்பு புதிய திட்டம் தொடர்பாக விவசாயிகள் விஞ்ஞானிகளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆலோசனை. புதுச்சேரி வேளாண் துறையின் தோட்டக்கலை அலுவலகம் மூலம் காய்கறி மலர் சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. காரைக்காலில் நடந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு போட்டிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். காரைக்காலில் இந்திய அரசின் மை பாரத் மற்றும் தேசிய சேவை திட்டம் சார்பில் நஷா முக்த் யுவா விக்சித் பாரத் மாவட்ட அளவிலான போட்டிகள் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி வளாகத்தில் நடத்தப்பட்டது. மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் ராமச்சந்திரன் மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பேச்சு, கவிதை, ஓவியம், ஸ்லோகம் சொல்லுதல் மற்றும் குழு நடனம், தெரு நாடகம், ரீல் உருவாக்கம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டதில் மாவட்ட அளவில் வெற்றி பெறுவோர் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்கவும் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள் திரு மௌனகுரு தேவராசு சுவாமிகள் சித்தர் பீடம் அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் திருக்கோவிலின் 14ஆம் ஆண்டு பிரமோற்சவ திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி வெற்றி பவுண்டேஷன் நிறுவனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் ஏற்பாட்டின்படி சமபந்தி விருந்து நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அருண்சுவை உணவை வழங்கினார். இதில் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். புதுச்சேரி வேளாண் துறையின் தோட்டக்கலை அலுவலகம் மூலம் காய்கறி மலர் சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து தோட்டக்கலை இணை இயக்குநர் சண்முகமேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வேளாண் துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மூலம் 50% மானியத்தில் காய்கறி மற்றும் மலர் விதைகள் வழங்கவும், சாகுபடிக்கு பிந்திய மானியமாக ஆடிப்பட்டத்தில் நாட்டு காய்கறிகள், வெற்றிலை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வழங்குதல், கொடிவகை காய்கறிகள் பயிரிடும் விவசாயிகளுக்கு பந்தல் அமைத்திடவும், விவசாயத்தை பன்முகப்படுத்தி காய்கறி உற்பத்தியினை அதிகரித்தல் போன்ற திட்டங்கள் இந்த ஆண்டு ஆடிப்பட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் தாவரவியல் பூங்காவில் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் அந்தந்த கிராம பகுதிகளில் உள்ள உழவர் உதவியகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு புதிய வண்ணத்திலான சீருடையை அறிமுகப்படுத்தி புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு செவிலியர் அரசு ஊழியர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இருந்த பாரம்பரிய சீருடை மாற்றப்பட்டு கடந்த 1996ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் வெள்ளை நிற சுடிதார் மற்றும் வெள்ளை ஓவர்கோட் நடைமுறைக்கு வந்தது. கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த சீருடையே பயன்பாட்டில் இருந்து வந்த நிலையில், காலப்போக்கில் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவர்கள், ANM பயிற்சி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இதே வெள்ளை நிற சீருடையை பயன்படுத்த தொடங்கியதால் அரசு செவிலியர்களுக்கான தொழில்முறை தனித்துவம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரில் நடந்த தேசிய ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய அரசின் நர்சிங் அட்வைசர் தீபிகா PGNOA சார்பில் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தது. மாநிலங்கள் தங்களுக்கான தனித்துவமான சீருடையை தேர்வு செய்யலாம் என்ற வழிகாட்டுதல் கிடைத்ததை அடுத்து தலைமை செயலகம் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகங்களில் தொடர்ந்து அழுத்தமாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதன் பலனாக தற்பொழுது இந்த புதிய சீருடை அரசாணை வெளியாகியுள்ளது. இந்த மாற்றம் அரசு செவிலியர்களின் தொழில்முறை கண்ணியத்தையும் சமூக மதிப்பையும் மேலும் உயர்த்தும் என்று சங்க நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் காவிரி நீர் சேமிப்பு புதிய திட்டம் தொடர்பாக விவசாயிகள் விஞ்ஞானிகளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆலோசனை. காரைக்காலுக்கு வரும் காவிரி நீர் கடலில் வீணாக கலப்பதை தடுத்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக சேமிக்கும் புதிய நீர்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் NIT பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், விவசாயிகள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தடுப்பணைகள் அமைத்தல் மற்றும் சிற்றேரிகளில் நீர் சேமித்தல், நூலாறு வாய்க்காலை பாதுகாத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆளுநர் முன்பாக வைத்தனர். அனைத்து ஆலோசனைகளையும் ஒருங்கிணைத்து காரைக்காலின் நீர்வளத்தை பாதுகாக்கும் வகையில் நடைமுறைக்கு ஏற்ற திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று அப்பொழுது விவசாயிகள் மத்தியில் துணைநிலை ஆளுநர் உறுதியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி
மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் எல்ஜேகே கட்சி தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், விவசாய அணி தலைவர் செல்வம், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சேலியமேடு மற்றும் குடியிருப்பு பாளையம் பஞ்சாயத்தில் 47.17 லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதி சேலியமேடுபேட்டில் 20.52 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்காலின் மீது பாலம் அமைத்தல், குடியிருப்பு பாளையம் இடுகாட்டில் 9 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் வசதி மற்றும் சாலையை மேம்படுத்துதல், சார்காசிமேடு கிராமத்தில் 17.65 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் வசதி, சுடுகாடு பாதை மற்றும் தகனமேடை சீரமைத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மீனவ பெண்களின் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் நாட்டுக்கு முன் உதாரணமாக இருப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பெருமிதம். காரைக்கால் பட்டினச்சேரியில் நடைபெற்ற விழாவில் கடல்பாசி வளர்ப்பு திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மீனவ பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவில் அமைச்சர் GNS ராஜசேகரன், எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான மீனவ பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், காரைக்கால் மீனவ பெண்களின் கடின உழைப்பால் கடல்பாசி வளர்ப்பு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் முன் உதாரணமாக திகழ்வதாக பாராட்டினார். மேலும் காரைக்கால் காளிக்குப்பத்தில் திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் கடல்பாசி பதப்படுத்தும் மையம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், இதன் மூலம் கடல்பாசி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் மீனவ பெண்களின் வருமான உயர்வுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு புதிய வண்ணத்திலான சீருடையை அறிமுகப்படுத்தி புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. காரைக்காலில் காவிரி நீர் சேமிப்பு புதிய திட்டம் தொடர்பாக விவசாயிகள், விஞ்ஞானிகளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆலோசனை. புதுச்சேரி வேளாண் துறையின் தோட்டக்கலை அலுவலகம் மூலம் காய்கறி, மலர் சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.